வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது 138 நாட்களுக்கு பின் இயல்பு நிலைக்கு திரும்பும் சனி. 138 நாட்களாக சனியின் பின்வாங்கிய இயக்கம் பலரின் வாழ்க்கையில் சவால்கள், தடைகள் மற்றும் மன அழுத்தங்களை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் இப்போது சனி தனது இயல்பு நிலைக்கு திரும்புவதால் பல ராசிகளுக்கு ஒரு புதிய தொடக்கம் காத்திருக்கிறது. குறிப்பாக கடகம் உட்பட 5 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்ட மாற்றத்தை அனுபவிக்கப் போகிறார்கள். நிதி முன்னேற்றம், வேலைவாய்ப்பு வளர்ச்சி, குடும்ப அமைதியுடன் ஜாக்பாட் வாய்ப்பு வரப்போகிறது. இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு என்ன மாற்றம் நிகழப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். முதலில் ரிஷபம் ராசியாகும். ரிஷப ராசியினரே, உங்களுக்கு சனி பகவானின் நேரடி பார்வை மதிப்பும் மரியாதையை கொண்டு வருகிறது. குறிப்பாக பணியிடத்தில் கௌரவமான பதவிகளை கொண்டு வரும். உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள். பணிகளில் சிறந்து விளங்குவீர்கள். உங்கள் நீண்ட கால எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு காலமாக இது அமைந்துள்ளது. முன்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். நட்பு வட்டம் விரிவடையும். பழைய நண்பர்களுடன் பழகும் வாய்ப்பும் கிடைக்கும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் உதவியுடன் உங்கள் விருப்பமான பணிகளை தொடங்குவீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். அரசியல் செல்வாக்கு மிக்க நண்பர் ஒருவரின் உதவி உங்கள் தொழிலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தும் வாய்ப்புகளை கொண்டு வரும். இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையின் தலைவர்களாக வளர்ந்து நிற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. அடுத்ததாக கடகம் ராசியாகும். சனி பகவானின் பார்வை கடக ராசியில் உள்ளதால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறது. குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும். அரசு பணியில் இருக்கும் நபர்கள் தங்கள் விருப்பமான இடத்திற்கு பணியிட மாற்றம் காண்பார்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க, செய்யும் முதலீடுகள் அனைத்தும் லாபத்தை பரிசாக கொண்டு வரும். உங்கள் கடின உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும். பணியிடத்தில் உயர் பதவிகளுடன் வெகுமதிகளும் கிடைக்கும். கல்வி மற்றும் கற்பித்தல் துறையில் இருப்பவர்கள் தங்கள் துறையில் உச்சநிலையை அடையும் வாய்ப்பும் காணப்படுகிறது. உயர் கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் நபர்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும். எதிர்பார்த்த நற்செய்திகளும் கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வரும். விரைவில் திருமண உறவில் இணையும் வாய்ப்பும் கிடைக்கும். அடுத்ததாக கன்னி ஆகும். கன்னி ராசிக்கார்களே, உங்கள் ஜாதகத்தில் காணப்பட்ட திருமண தடைகள் நீங்கும். தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகளும் விலகும். நீங்கள் நம்பும் ஒருவரின் உதவி உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வரும். குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வரும். செய்யும் தொழிலில் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கும் வருமானத்தை முறையாக முதலீடு செய்து அதன் வழியே உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வாய்ப்பு காணப்படுவதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த பதில்கள் கிடைக்கும். குறிப்பாக பூர்வீக சொத்து தொடர்பாக உடன் பிறந்தவர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும். கிராமத்து சொத்துக்களை வருவாய் உண்டாக்கும் ஒரு மூலமாக மாற்றுவீர்கள். உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உடன் பிறந்தவர்களின் ஆதரவும் அனுமதியும் கிடைக்கும். சிறப்பான திட்டமிடல் மூலம் வாழ்வில் வெற்றி காணும் வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்ததாக விருச்சிகம் ராசி ஆகும். விருச்சிக ராசிக்கார்களே, உங்களுக்கு மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொண்டு வரும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது. திருமணம் முடித்தவர்கள் தங்கள் வம்ச விருத்தி தொடர்பான நற்செய்திகளை பெறுவார்கள். திருமணம் முடிக்காத நபர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பார்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உறவில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும். இருவரும் ஒன்றாக இணைந்து புதிய திட்டங்களை தொடங்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. பணியிடத்தில் உங்கள் படைப்பாற்றல் வெளிப்படும். தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு காணப்படுகிறது. உறவினர்களுடன் கூடி பேசி மகிழ்வீர்கள். நிதி விஷயங்கள் சாதகமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தின் நிதி நெருக்கடி மறைந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்ததாக மகரம் ராசியாகும். உங்களுக்கு இந்த காலத்தில் அனுபவ பாடங்களை கற்கும் ஒரு காலமாக இது அமையும். பணியிடத்தில் மூத்த ஊழியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் வழிகாட்டுதல் படி உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்பு காணப்படுகிறது.
சிறு குழந்தையின் பெற்றோராக இருக்கும் மகர ராசி பெண்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் வழிகாட்டுதல் படி தங்கள் குழந்தைகளின் நலன் காக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துவார்கள். உங்களுக்குள் ஒரு தனித்துவமான ஆற்றல் வெளிப்படும், உத்வேகம் கிடைக்கும். சவால்கள் நிறைந்த பணிகளையும் தைரியமாக எடுத்துச் செய்வீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். மன வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் ஒரு காலமாக இது இருக்கும். தொழில் போட்டிகள் குறையும், தொழில்துறையின் தலைவர்களாக வளரும் வாய்ப்பும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.